உயர்நீதிமன்றத்தை அணுகிவிட்டார்கள். நீதிமன்றம் என்ன உத்தரவு போடுகிறது, இன்னொன்று மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் அக்செப்ட் பண்ணணும், இவரை தஞ்சாவூருக்கு எடுத்துகிட்டு போகணும், இன்று நள்ளிரவு ஆகிவிடும். அதனால் அதுவரை நாம் காத்திருந்து லேட்டஸ்ட் அப்டேட்டை கொடுக்க முடியாது. ஆனால் இதில் இன்வால்வ் இருக்கக்கூடிய எத்திக்கல் அண்ட் மாரல் இஷ்யூஸை பேசுகிறது சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். காலையிலேருந்தே ஒரே பரபரப்பாக இருந்தது. அவர் வீட்டில் வந்து போலீஸ்லாம் குவிக்கப்பட்டார்கள். நாங்கள் கைது பண்ண மாட்டாங்கன்னு நினச்சேன். தஞ்சை கிழக்கு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விட்டது. தஞ்சை போலீஸார் கைது செய்ய வந்து விட்டார்கள். தஞ்சை, திருச்சி ஆகிய மாவட்டங்களிலிருந்து பாதுகாப்புக்காக காவல்துறையினர் அங்கே வந்திருக்கிறார்கள். இரவு 9 மணிக்கு துப்புரவு தொழிலாளர்களை குண்டுக்கட்டாக பேருந்துகளில் தூக்கி போட்டு கைது செய்ய எந்த காவல்துறை இணை ஆணையரை பயன்படுத்தினார்களோ அதே இணை ஆணையரை உதயநிதி வீட்டுக்கும் அனுப்பியிருக்கிறார்கள். அவர்தான் சென்று மா சுப்பிரமணியத்திடமும் கிருத்திகா உதயநிதியிடமும் வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிறார். மா சுப்பிரமணியம் அவரிடம் குளித்து கொண்டிருக்கும் போது ஒருவர் கைது செய்வது மனித உரிமை மீறல் என்கிறார். துணியை போட்டுட்டு வாங்க, அப்படியே கைது பண்ணால் தானேங்க மனித உரிமை மீறல். நாங்களாக இருந்தானே பாத்திரமா உடச்சிருப்பீங்க. டாக்டர் விஜயகுமார் வெளியில் தானே நிற்கிறாரு. அவரும் மருத்துவர், பீடியாட்ரிஷியன் அவர். அதனால் அவருக்கு இருந்தாலும் முழுசா குளிக்கிறதுக்கு முன்னாடி கைது பண்ணக்கூடாதுல்ல, அது ஒரு மனித உரிமை மீறல் தானே. ஏன்பா இந்த மாதிரி பேசிட்டு நீங்கள் இஷ்டத்துக்கு தூங்குறியா? காலைல 5 மணிக்கு எந்திச்சு குளிக்க வேண்டியது தானே. 9 மணிக்கு வராங்க, 9 மணி போய் குளிக்க போகிற நான்சென்ஸ். மற்ற நாள் தான் தூங்கிட்டே இருப்பேன், இப்போயாவது சீக்கிரம் எந்திரிக்க மாட்டியா? ஃபஸ்ட்டு உங்கள் 2 பேருக்கும் மாலதி காலையில் வந்ததுலேருந்தே என்ன இப்படி பேசுகிறாரு, நான் நிகழ்ச்சியில் இதை கேள்வியாக கூட எப்படி கேட்குறது, இவ்வளோ கன்றாவே பேசுகிறாரு, இதை என்னால் கேள்வியாக கூட வைக்க முடியாது என்று மாலதி வருத்தப்பட்டார். எனக்கு இதில் வியப்பே இல்லை. ஃப்ராய்டியன் ஸ்லிப் என்ற ஒரு டேர்ம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களை அறியாமல் அடிமனசில் இருக்கிறது வெளியே வந்துவிடும். தட் இஸ் கால்டு ஃப்ராய்டியன் ஸ்லிப். சார், அவர் ஒரு தலைவர் சார். நாளைக்கு வந்து திமுகவுடைய தலைவராக செலக்ட் பண்ண போட இருக்கக்கூடியவர் அப்படின்ற அடிப்படையில் ஃப்ராய்டியன் ஸ்லிப்பாக கூட இது எப்படி சார் வெளியே வரும்? இந்த தகுதி இல்லாவிட்டால் அவர் எப்படி திமுக தலைவராக முடியும்? எந்த திமுக தலைவர் ஆபாசமாக பேசாதவர் இதுவரை சொல்லுங்கள். அது ஒரு லெகசி சார் திமுகவில். நன்னிலம் நடராஜன், தீப்பொறி ஆறுமுகம், வேற யாருப்பா தலைவர்களே பேசியிருக்காங்க. நான் தான் சொல்கிறேன்னே. எனக்கு முன்னாள் அதிகாரி ஒருவர் சொன்னார், எம்ஜிஆர் 72 கட்சியை தொடங்குகிறார் விருத்தாசலத்தில். அதற்கு பிறகு கட்சி தொடங்கி 1 மாதம் கழித்து ஒரு பொதுக்கூட்டம் நடக்கிறது விருத்தாசலத்தில். அப்போது அங்கே இளம் அதிகாரியாக இருந்த அந்த மூத்த IPS அதிகாரி சொல்கிறார், மேடையிலேயே பேராசிரியர் அன்பழகன் காட்டுனா இப்படி தான் காட்டணும் என்று வேட்டியை அவிழ்த்து காண்பித்தார் என்று சொல்கிறார். அறிஞர் அண்ணாதுரையே இப்படிப்பட்டவர் தானே. நீங்கள் எல்லாருமே பள்ளியில் கம்பராமாயணம் ஒரு 2 பேராவது படிச்சிருப்பீங்க, மனப்பாடம்லாம் பண்ணியிருப்பீங்க. அந்த கம்பராமாயணத்தின் தமிழ் அழகுக்காகவும் மொழி நடைக்காகவும் இந்தியா முழுக்கவும் ஏன் உலகம் முழுக்கவும் அந்த கம்பராமாயணம் கொண்டாடப்படுகிறது இல்லைங்களா? கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கம்பராமாயணத்தை வச்சு தான் சொன்னாங்க. அதை வச்சு தான் சொன்னாங்க இல்லைங்களா? அதில் வெறும் ஆபாசமாக அந்த பெண்களை வர்ணனை செய்யறதுக்கு சில வரிகளை கம்பன் பயன்படுத்தியிருப்பார் அல்லவா? அதை மட்டும் தொகுத்து எடுத்து கம்பரசம் என்று ஒரு புத்தகத்தை போட்டவர் தானே அறிஞர் அண்ணா. இவர்கள் மெச்சும் அந்த அறிஞர் அண்ணா. உனக்கு ஏன்பா அது மட்டும் தெரியுது கண்ணுக்கு? அவ்வளவு இலக்கிய நயத்தோடு அங்கே அத்தனை செய்யுள்களும் பாடல்களும் இருக்கின்றனவே, உங்களுக்கு ஏன் பாஸ் அது மட்டும் தெரியுது? கேட்டால் தமிழை வளர்க்கணும்பாங்க. ஏன் இது மட்டும் தெரியுது? சினிமாவோ பண்டாரநாயகாவுக்கும் பண்டிதர் நேருவுக்கும் பேச்சுவார்த்தை நடக்குது. மேடையில் பேசுகிறார் அண்ணா. பண்டிதரோ மனைவியை இழந்தவர், பண்டார நாயகாவோ கணவரை இழந்தவர். இருவரும் ஒரு அறையிலே சந்தித்தார்களாம், பேசினார்களாம், பேசிக்கொண்டே இருந்தார்களாம். என்ன பேசினார்களோ தெரியவில்லை தம்பி. திமுக என்பது கருவின் குற்றம், புரிந்து கொள்ளுங்கள். அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கடைசியாக நமக்கு தெரிஞ்ச வரலாறே சொல்கிறேன். நன்னில நடராஜெல்லாம் பேசுனதெல்லாம் நான் இங்கே நிகழ்ச்சியில் சொல்ல முடியாது. தீப்பொறி ஆறுமுகம், நன்னில நடராஜன் இவங்கெல்லாம் பேசுனது. கடைசியாக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுனதை பார்க்குறீங்கல்ல, இன்னும் கட்சியில் வச்சுக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா? அப்போ இந்த மாதிரி பேசுகிறவனுக்கு அந்த கட்சியில் தகுதி இருக்குது, கரெக்டுங்களா? இங்கே நல்லா கவனித்து பார்க்கணும். பேசிகிட்டு இருக்காரு உதயநிதி. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன ஒரு நடிகை பேரை சொல்லி கத்துறாங்க கூட்டத்தில் இல்லையா? இந்த உதயநிதி மூஞ்சில் ஒரு புன்முறுவல் வந்துச்சு பார்த்தீங்களா? கவனிச்சிங்களா? அந்த கரடிக்கு அந்த பேரை கேட்டோன்னே ஏன் அவ்வளோ ஆனந்தம்? முகம் தகன்னு மின்னுது. அப்போ நீ ரசிக்கிறாத, ரைட்டா? இது முதல் முறை அல்ல. உதயநிதியோட புத்தியே இப்படி தான். கடந்த முறை உதயநிதி இப்படி பேசி சர்ச்சையில் சிக்கிய போது எனக்கு தெரிந்த ஒரு பிரபல மனநல மருத்துவரிடம் சென்று ஏன் இப்படி பேசுகிறார் என்று நான் அவரிடம் நீண்ட நேரம் விவாதித்தேன். மனதளவிலேயே உதயநிதிக்கு சிக்கல் இருக்கிறது என்றார். உதயநிதி முதல் முறையாக மேடை ஏறி பேசிய பேச்சை நீங்கள் யாருமே மறந்திருக்க மாட்டீர்கள். தென்சென்னை மக்களவை தொகுதி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய உதயநிதி பேசியது தான் அவரது முதல் அரசியல் பேச்சு. இவங்களுக்கு ஓட்டு போட்டால் உங்கள் தொகுதிக்கு அழகான MP கிடைப்பாங்க சொன்னாரா இல்லையா? பாட்டாளி பெருமக்களை கேட்டுக்கொள்வது,
இவ்வளவு அழகான ஒரு வேட்பாளரை உங்கள் பிரதிநிதியாக அடுத்த பேசவே தெரியாதவன் கூட இந்த மாதிரி பேச மாட்டான். கரெக்டுங்களா? என்னையா இது பாராளுமன்றத்தில் சென்று சட்டம் இயற்றுவதற்கான தேர்தலா, ஃபேஷன் பரேடா? உன் புத்தி அப்படி வேலை செய்து. அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி, அம்மையார் சசிகலா அவர்களை பற்றியெல்லாம் என்ன பேசினார் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்பவில்லை. இப்போ உங்கள் புத்தி எப்படி இருக்குது? இது இல்லைன்னா ஏன் சார் விடிகாத்தால 3 மணிக்கு போய் இன்ஸ்டாவில் ஏன் சார் ரீபோஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? அதாங்க சார், ஏற்கனவே திரு இபிஎஸ் பற்றியும் திருமிகு சசிகலா அம்மையாரை பற்றியும் பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது நான் என்ன நினச்சேன்னா, ஸ்லிப் ஆயிடுச்சு. சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு சலசலப்பு ஏற்படுது. இனிமே இதை கரெக்ட் பண்ணிப்பாரு, இந்த மாதிரியான தவறை பண்ண மாட்டாரு நான் உள்ளபடியே நினச்சேன் சார். இதுதான் மாலதி அவர்களின் அடிப்படை குணம், அடிப்படை புத்தி. கருணாநிதி இப்படியே பேசி வளர்ந்தவர். இது மாதிரி ஆபாச கதைகளை மேடையில் பேசி ஆட்சிக்கு வந்த கட்சி தான் திமுக. சார், நீங்கள் திரும்ப இது லெகசி, இவங்க வந்து இப்படி தான் பேசிக்கிட்டு வந்தாங்கன்னு சொல்கிறீங்க சார். இன்றைக்கி நம்ம வந்து பாடி ஷேமிங் பற்றி பேசுகிறோம், எவால்வ் ஆகியிருக்கோம், பரிணாம வளர்ச்சிகளை இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சில விஷயங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும்போது இவர் இப்படி பேசுகிறாருன்னா புற உலகோட இவர் வந்து தன்னை கனெக்ட் பண்ணிட்டு இருக்காரா இல்லையா? இதை இன்னும் இந்த சமூகம் ரசிக்கிறது என்று இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் வேறு ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது புரிகிறதா? இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்க, நான் இன்றைக்கி பேசும்போது கூட நிகழ்ச்சியில் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு பதிலாக வேறு ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும் சார், இப்படிலாம் சொல்லாதீங்க, இன்றைக்கி அது பேசுகிறது தப்புன்னு சொன்னீங்க, திருத்திக்கணும். ரைட்டுங்களா? இன்னும் உலகம் அப்படி தான் இயங்குகிறது என்று நினைத்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் இவர்களோட ஐடிவிங்க ஆபாச ஐடிவிங் என்று அழைக்கிறார்கள். அந்த ஆபாசமாக பேசுபவர்களை திமுகவின் தலைவர் அழைத்து அங்கீகாரம் கொடுத்தாரா இல்லையா? இன்றைக்கி குண்டர் சட்டத்தில் 2 சிறையில் இருக்கிறார்கள். இவர்களை அழைத்து அங்கீகாரம் கொடுத்தார்களா இல்லையா? ஒரு சிஎம் பார்க்குற ஆளாக இருந்தாலும் பார்க்கலாமா? சித்தரஞ்சன் சாலை தெருமுனையில் கூட சேர்க்கக்கூடாது உள்ள அவனையெல்லாம். கரெக்டா? கூப்பிட்டு பார்க்குறாங்க. கொஞ்சம் கூட அசூயை இல்லை, கொஞ்சம் கூட ஒரு ஐயோ இந்த மாதிரி ஆளை பார்க்கலாமே என்ற எண்ணமே உங்களுக்கு வரவில்லை என்றால் இவர்களும் அந்த ஆபாச குட்டையிலேயே ஊறிக்கொண்டிருப்பவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சார், இப்போ பேசிட்டாருன்னு வச்சிங்களேன், அப்படி பேசினாலும் வந்து அந்த கட்சிக்கும் அந்த கட்சியை சார்ந்தவர்களும் தான் வந்து ஒரு பின்னடைவாக இருக்கும். வெளியில் வந்து பேசுறதுக்கே மறுப்பாங்க. அப்படி இருக்கும்போது தாவேக அரசு கைது செய்வது வந்து சரியா? இது ஒரு டிபேட்டபிள் பாயிண்ட்டு தான் நீங்கள் கேட்குறது. ஏன்னா பொதுவாக சொல்லுவாங்க சார், கிவ் லூஸ் ரோப் டு சூசைடு அப்படிம்பாங்க. அது கொடுத்தாலே இவருக்கு இன்னும் அதிக கெட்ட பெயர்கள் வரும். ஸோ இப்போ வந்து உடனே கைது பண்ணி திரு உதயநிதி அவர்களை தியாகி ஆக்குதோ தாவேக அரசு? சிம்பத்தி கிரியேட்டா? 2 ஆங்கிள்லேருந்து இதை பார்க்கலாம் லியோ மாலதி. யூசி, நீங்கள் சொல்வதும் ஒரு வழிமுறை, லாங் ரோப் கொடுக்கறது. ஏதாச்சும் பேசிட்டு போ, மக்கள் பார்த்து வெறுத்து ஒதுக்க போகிறார்கள். மக்களே ஒதுக்கும் போது நாம ஏன் மெனக்கிடணும், கஷ்டப்படணும் என்பது ஒரு கோணம். இன்னொன்று, இவ்வளவு கொச்சையாக ஒரு முதல்வரை பேசுனதுக்கு பிறகு வேடிக்கை பார்த்தா என்னையா சிஎம் இருந்தாலே? இதுக்கு பதில் சொல்லுங்கள். என்னையா சிஎம் இருந்தாலே? நான் ஹீரோவாக பார்க்குறேன் அவரை. என் ஹீரோ அவர் விஜய். ஹீரோவாக பார்ப்பவர்களின் மனநிலையிலிருந்து இதை பாருங்கள். ஏன் இப்படி பேசினுக்கிறான், மொக்கையாக வேடிக்கை பார்த்துனுக்கிறாரு இவர். சினிமாவில் தான் ஏன் இவர் சாட்டைக்கட்டெலாம் தூக்கின்னு சுற்றுவார் இவர், மொக்கையா என்று சொல்லுவார்களா மாட்டார்களா? ஒரு அரசு தனது அத்தாரிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணும், அதான் ஸ்டேட், அதான் கவர்மெண்ட். ஒரு சிஎம்ஐ பற்றி இவ்வளோ கொச்சையாக பேசுனதுக்கு பிறகு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா? இன்னொன்று, இவர்கள் வேண்டுமென்றே ப்ரோவோக் செய்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரிகிறதா? அந்த மீசை எல்லா இடத்துலையும் அவன் பேசிட்டு இருக்காரு, கவனிச்சிங்களா நீங்கள்? டேய் வாடா வாடா என்னை தொடுறா என்கிறார். தொட்டுட்டாங்க, வழக்கு பதிவு போட்டாங்க. சைபர் கிரைம். ஆமாம், சைபர் கிரைம் தான். ஒரு அமர்ராஜ்கிட்ட சொல்லி அந்த ஜெயிலில் ஆக்சிடென்டல் ஃபயரில் இந்த மீசையில் தீய வச்சிருங்க என்று சொல்லலாம் என்று கோரிக்கை. இல்லை நீங்கள் ஜெயிலுக்கு போனோடனே உங்களுக்கு வந்து முடி கட் பண்ணுவாங்க, பார்த்து யார் முடி வெட்டணும்னு கூப்பிட்டு போவாங்க தனியாக. மீசையை வெட்டுவாங்களா? கேட்டால் வெட்டுவாங்க. பீடி கொடுக்கலன்னா மொக்க கத்தியில் சேவ் பண்ணி விடுவாங்க தெரியுமா? ஆமாம், பீடி கொடுத்தா புது பிளேடு. அண்ட் அந்த மார்க்கண்டையனை எடுத்துக்கொள்ளுங்கள். மேடையில் பேசுகிறீங்க, வாடா அசம்பிளிக்கு எலும்ப உடைக்கிறேன் என்கிறார். இது சாதாரண வார்த்தையா? அதற்கு பிறகு திரு உதயநிதி, உங்களுக்கு எப்படிப்பட்ட இஷ்யூவுக்காக அந்த ஆர்ப்பாட்டம் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். கிட்டத்தட்ட அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருள் அது. காவிரி விவகாரத்தில் தாவேக அரசை புஷ்பேக் பண்ணுறதுக்கான நிகழ்வது. அதற்காகத்தான் இவ்வளவு அவசரமாக டெல்டா பகுதியில் அந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்தீர்கள். அப்போது தாவேக அரசு இதில் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியல, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டல, நீ எதுக்கே கர்நாடகா போகிற, தேவையில்லாமல் நீங்கள் உரிமை விட்டு கொடுக்குறியா என்று ஒரு சிக்கலான சூழ்நிலையில் தாவேக அரசு இருக்கிறது. அந்த சிக்கலை மேலும் வலுப்படுத்தும் ஒரு ஆர்ப்பாட்டம். எவ்வளவோ பேசியிருக்கலாம், ஆனால் நீங்கள் எதை பேசுகிறீர்கள்? இப்போது இதையும் நீங்கள் பேசுவீர்கள். நான் வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் நான் ஒரு பலவீனமான முதல்வரா இல்லையா? சொல்லுங்கள். இல்லை, அப்படி ஒரு தோற்றம் வந்து வெளியில் இருக்கும். 2001 கருணாநிதியை தூக்கி உள்ளே போட்டுவிட்டு கேரளாவுக்கு சென்று கோவிலுக்கு யானையை பரிசளித்தார் செல்வி ஜெயலலிதா. அதற்கு பிறகும் 2006 முழுமையாக அதிமுகவை இவரால் வீழ்த்த முடியவில்லை தானே?
கடுமையான தவறுகளை எல்லாம் செய்து 2004 படுதோல்வி அடைந்து 2006 சுதாரித்து கொண்டு மைனாரிட்டி ஆட்சியாக தானே திமுகவால் ஆள முடிந்தது. அந்த அத்தாரிட்டேட்டிவ்னஸ் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு அவசியம். ஓகேவா? நான் இதை விஜயை டிஃபெண்ட் பண்ணுறதா நினச்சிட்டு நான் பேசலை. நாமளே இந்த இடத்துல பெருந்தமையாக விட்டுட்டாங்கன்னா திருப்பி பேசுவாங்களா மாட்டாங்களா? இன்னொரு எம்எல்ஏ பேசுவார், இன்னொரு மந்திரி. ஆர்எஸ் பாரதியோட வார்த்தைகள் எல்லாம் பார்க்குறீங்களா இல்லையா? பட் இது வந்து ஒரு அதிகாரியாக எடுக்கிற முடிவு இல்லை, நான் எடுக்கிற முடிவுன்னு சொல்லிட்டு காட்டுறாரு எல்லாத்துக்கும். எஸ், யூ ரைட். என் கையை என் கவர்மெண்ட்டு என் ஆர்டரில் திஸ் அரெஸ்ட் இஸ் ஹேப்பனிங். இன்னொன்று இவ்வளோ பெரிய அரெஸ்ட்டை வந்து அதிகாரிகளை முடிவெடுத்த முடியுமாப்பா? அதான் சார் சொல்கிறேன். ஆனால் திரு உதயநிதி அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முகமே இல்லை, ரொம்ப சோகமாக இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. பட் இட் வில் மேக் him ஸ்ட்ராங் சார். போன்ற கைதும் நெருக்கடியும் ஒரு மனுஷனோட கெரியரை உருவாக்கும், இல்லை அழிக்கும். ரெண்டில் ஒன்று தான் நடக்கும். நீங்கள் வந்து பின்னாடி போயிடுவீங்க, இல்லைனா எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை எப்படி பயன்படுத்தி கொள்கிறார் திரு உதயநிதி என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். 2001 கருணாநிதி அவர்களின் கைதை சமூகம் வேறு மாதிரி அணுகியது. மேம்பாலம் கட்டியதில் ஊழல், அதில் ஊழலே நடைபெறவில்லை என்றாலும் அது ஒரு ஊழல் வழக்கு. அதில் கருணாநிதிக்கு சிம்பத்தி ஏற்பட்டது. அப்போது மத்தியில் இருந்த வாஜ்பாய் அரசு அதிமுக அரசை டிஸ்மிஸ் செய்யும் அளவுக்கு சென்றது. சோனியா காந்தி ஒப்புக்கொள்ளவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக அன்று டிஸ்மிஸில் இருந்து அதிமுக ஆட்சி தப்பித்தது. அந்த அளவுக்கு பப்ளிக் சென்டிமெண்ட் உருவானது. இங்கே இந்த விவகாரம் தொடங்கும் போது லியோ அவர்கள் குறிப்பிட்டார், டிவிக்கேல எல்லாரும் ரியாக்ட் பண்ணுறாங்க, அனைத்து அமைச்சர்களும் இது குறித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். இன்று உதயநிதி பேசியதை கண்டித்து அந்த கட்சி ஆர்ப்பாட்டம் அறிவித்திருக்கிறது என்று. இந்த ஃபைட்டை பொலிட்டிக்கலாக டிவிக்கே மாற்றிருச்சு. டிவிக்கே அழகாக அரசியல் செய்ய கற்றுக்கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். இந்த விஷயத்தை விடக்கூடாது. நீங்கள் விஜய் முட்டாளு, விஜய்க்கு அறிவே கிடையாது, விஜய்க்கு ஆட்சி நடத்தவே தெரியல, சினிமா தவிர விஜய் எதுவுமே தெரியாது, விஜய் ஒரு தற்குறி என்று திரு உதயநிதி பேசி இப்போது கைது செய்யப்பட்டிருந்தால் இந்த சமூகம் பார்க்கும் பார்வை வேறு, இந்த சமூகம் வைக்கும் குரல்கள் வேறு மாதிரி இருந்திருக்கும். இது நீ என்ன பேசுன? டேய், அங்கே விவசாயிகள் பிரச்சனைடா. ஆடி பெருக்குக்க ஆற்றில் தண்ணீர் இல்லாமல் மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த விவசாயிகளோட கண்ணீரை துடைக்க இந்த விஜய் அரசு எதுவும் செய்யவில்லை என்று தான் நீங்கள் அங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அங்கே என்ன பேசுகிறீங்க? இதை எப்படி டிஃபெண்ட் பண்ணுவீங்க? இதுலேருந்து உதயநிதி அவர்கள் எப்படி ஹீரோவை எமர்ஜ் ஆக முடியுன்றதை எனக்கு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுங்கள். திமுகவிலே வந்து இது பொய் வழக்கு இல்லை ஊழல் வழக்குனா நீங்கள் டிஃபெண்ட் பண்ணலாம், இது பொய் வழக்கு, நாங்கள் நிரூபிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வந்து அந்த பெரியார் அமைப்புகளில் வந்து நிறைய பெண்கள் இருக்காங்க, அவங்க கட்சியில் நிறைய பெண்கள் இருப்பாங்க. ஸோ அவர்களாலே வந்து இதை டிஃபெண்ட் பண்ண முடியல. அதனால தான் அந்த ஈகோ சிஸ்டமே வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது. நீங்கள் என்னன்னு சொல்லிட்டு பண்ணுவீங்க? ஏன் கைது செய்யணும், அப்படியே விட்டுருந்தா ஜனங்கிட்ட கெட்ட பேராக இருக்குமே அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ கைது செய்யாமல் எப்போ கைது செய்கிறது ஒன்று சொல்லுங்கள். இந்த சான்ஸை விட்டீங்க, ரைட்டா? தஞ்சாவூரில் பேசின சான்ஸை விட்டுட்டீங்க. ஆனால் உங்கள் ஆட்சியை கவிழ்க்க அவர் தான் தொடர்ந்து தொலை செய்து கொண்டிருக்கிறார். கரெக்டாக? அவருக்கு எப்படி செக் வைப்பீங்க? இல்லை, இது கரெக்டு சார். நான் ஃபுல்லாக அந்த கைது தொடர்ந்து எம்எல்ஏ எம்பி சார் மினிஸ்டர்லாம் கைது தான் அதை நோக்கி தான் இருக்குதோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். அனிதா ராதாகிருஷ்ணன், செந்தில் பாலாஜி மீதான வழக்கு, ஏவா வேலுவனான வழக்கு, அது உதயநிதி கிட்ட வந்து முடியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ சட்டசபை கூட்டத்தொடர் கூடும்போது எதிர்க்கட்சி தலைவர் இருந்தால் தானே அந்த பிரச்சனை நடக்கும். அவரே வெளியெல்லாம் இது எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க சைடில் யோசிக்கத்தான் நான் நினைக்கிறேன். நான் அப்படி பார்க்கலை. இன்னொன்று, அசெம்பிளியில் வந்து பேசி இவர்கள் அம்பலப்படுவது தான் அதிகமாக இருக்கிறது. ஓகேவா? அதனால் அசெம்பிளியில் வந்து உதயநிதி பேசுகிறத சர்க்கமெண்ட் பண்ணணுன்ற அடிப்படையில் இந்த கைது ஏற்பட்டதாக நான் நினைக்கவில்லை. ஆனால் என் கட்சி எம்எல்ஏக்களை நீ விலைக்கு வாங்கி கொண்டிருந்தால் உன்னை சும்மா விட மாட்டேன் என்பதுதான் இதில் விஜய் திமுகவினருக்கு சொல்லும் செய்தியாக நான் பார்க்கிறேன்.